சற்று முன் தவிக தலைவர் விஜயை சந்தித்த அதிமுகவின் 30 எம்எல்ஏக்கள். பரபரப்பில் தமிழக அரசியல். அடுத்தடுத்து நடந்த ட்விஸ்ட். பேரதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் அரசியல் களமானது பெரும் பரபரப்பை எட்டியுள்ள நிலையில் நேற்றைய தினம் இரவு சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது குறித்து ஒருமித்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வேலுமணிக்குத்தான் இருப்பதால் அவரே சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிக வாய்ப்புகள் சூழலில் இருக்கும்போது இது எடப்பாடி பழனிசாமி தரப்பினரிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் விளைவாகத்தான் இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட திட்டமிட்டுள்ளதால் கட்சிக்குள் மீண்டும் ஒரு பிளவு ஏற்பட்டு உடைந்து சிதறும் அபாயம் உருவாகியிருக்கிறது. சிதறும் அபாயம் உருவாகியுள்ளதால் இந்த அதிகார போட்டி அதிமுக தொண்டர்களிடையே பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியதுடன் தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே சமயம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாகவும் பரபரப்பு நிலந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக ஏற்க கோரி OS மணியன் தலைமையில் 17 எம்எல்ஏக்கள் மனு அளித்த நிலையில் அதற்கு போட்டியாக எஸ்.பி. வேலுமணியை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோரி சி.வி. சண்முகம் தலைமையில் 30 எம்எல்ஏக்கள் மனு அளித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலோ தவிக தலைவர் விஜய் அவர்களை சந்திக்க எஸ்.பி. வேலுமணி தலைமையிலும் சி.வி. சண்முகம் தலைவரில் இருக்கும் 30 எம்எல்ஏக்கள் உடனடியாக நேரில் சந்திக்க முடிவெடுத்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்களும் பரவி வருகிறது. மறுதேர்தல் என்று வரும்போது அதில் போட்டியிட திமுக மற்றும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பலரும் தயக்கம் காட்டுவார்கள் என்பதே நிதர்சனம். குறிப்பாக பார்த்தால் அதிமுகவின் 46 சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவின் 59 உறுப்பினர்களும் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க விரும்பவில்லை. இதற்கு பின்னால் உள்ள முக்கிய காரணம் தேர்தல் செலவுகள் ஆகும். திமுக மற்றும் அதிமுக தரப்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தலா 50 கோடி முதல் 100 கோடி ரூபாய் வரை செலவு செய்துதான் இந்த இடங்களை பிடித்துள்ளனர். இவ்வளவு பெரிய தொகையை செலவு செய்த பிறகு பதவிக்கே வராமல் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பது என்பது அந்த வேட்பாளர்களின் பொருளாதார முதுகெலும்பையை உடைத்து விடுமாம். இதற்கு நேர்மாறாக தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்கள் மிக குறைந்த செலவிலேயே, அதாவது 2 லட்சம் முதல் 4 லட்சம் ரூபாய் வரையிலான செலவிலேயே மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெற்றுள்ளனர். எனவே தவிக தரப்பிற்கு மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதில் எந்த பொருளாதார சுமையும் இல்லை. மாறாக அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இன்னும் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஆனால் விஜயை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே 75 கோடி முதல் 100 கோடி வரை வாரி இறைத்த கட்சிகள் மீண்டும் ஒருமுறை தேர்தலை தங்கள் வேட்பாளர்கள் மீது திணித்தால் போட்டியிடக்கூட ஆட்கள் முன்வர மாட்டார்கள் என்ற சூழல் தற்போது உருவாகியிருக்கிறது. இறுதியாக தமிழக அரசியல் களம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க நினைப்பதோ அல்லது ஆளுநர் போன்ற அதிகார மையங்களை பயன்படுத்தி விஜயை தடுப்பதோ திராவிட கட்சிகளுக்கு சாவுமணியாகவே அமையும். மேலும் அது மட்டுமில்லாமல் காசு கொடுத்து வாக்குகளை வாங்க நினைத்தவர்களுக்கு மத்தியில் கொள்கைக்காகவும் மாற்றத்திற்காகவும் வாக்களித்த மக்கள் விஜயின் பக்கம் உறுதியாக நிற்கிறார்கள். ஒருவேளை மறுதேர்தல் வந்தால் அது தமிழகத்தில் பல தகாப்தங்களை நிலவி வந்த பணநாயக அரசியலை ஒழித்து ஒரு முழுமையான மக்களாட்சியை விஜய் தலைமையில் அமைக்கும் என்பது மட்டும் உறுதி என்றும் சொல்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலோ ஆட்சி அமைக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கும் விஜய் அந்த முயற்சியை ஒரேடியாக கைவிட்டு விடலாம் என்கிற விரக்திக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று அந்த கட்சியின் மூத்த தலைமை வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் தமிழக அரசியலில் நடக்கத் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சித்து வருகிறார் என்ற தகவலும் வெளிவந்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க தவிகவின் சீனியர்களில் ஒருவரான செங்கோட்டையன் உரங்கட்டப்பட்டிருக்கிறார் என்றும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அவரிடம் தற்போது எந்த ஆலோசனையும் விஜய் கேட்பதில்லை என்கிற தகவல்கள் வருகின்றன. அதே சமயம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக ஆட்சி அமைக்க எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு ஆதவ் அர்ஜுனா கூட்டணி முட்டுக்கட்டை போட்டியிருக்கிறாராம். தவிகவில் நடக்கும் ஆலோசனைகளில் செங்கோட்டையன் கருத்து சொன்னால் அது இந்த இருவரின் தலையீட்டால் புறக்கணிக்கப்படுகிறது. ஜான் மற்றும் ஆதவ் சொல்வதையே விஜயும் ஆமோதிப்பதால் செங்கோட்டையனின் பேச்சுக்கள் தவிகவில் எடுபடியில்லையாம். மேலும் அவரிடம் யாரும் ஆலோசனையோ கருத்தோ கேட்காமல் ஓரங்கட்டி வைத்துள்ளனர் என்றும் சொல்லப்படுகிறது. இதன் காரணத்தினால் மன வருத்தத்தில் இருக்கும் செங்கோட்டையனிடம் அவரது ஆதரவு நிர்வாகிகள் தான் ஆதரவாக பேசி வருகின்றனர்.
தவேகாவில் செங்கோட்டையன் ஓரங்கட்டப்பட்டுள்ள சூழல்கள் பற்றிய விவாதங்கள் ஆட்சி அமைக்க இயலவில்லை என்கிற ஆதங்கம் பரவி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி பல நாட்கள் கடந்தும் ஆட்சி அமைப்பதில் நிலவும் இழுபறி நீடித்து கொண்டே இருப்பது தமிழக மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் அதே சமயம் ஒருவித பதற்றத்தையும் உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக திராவிட அரசியலின் இருவரும் துருவங்களான திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் தங்களின் நிஜமான வியூகங்களை மறைத்து வேறொரு இரகசிய திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனவா என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரங்களில் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. தமிழக அரசியலின் இந்த இக்கட்டான சூழலில் கூட இடதுசாரி கட்சிகளான சிபிஎம் மற்றும் சிபிஐ ஆகிய கட்சிகள் தனித்தனியே தங்களது உயர்மட்ட குழு கூட்டங்களையும் கூட்டி வருகிறது. தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய இந்த அசாதாரண சூழலில் அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான அரசியல் முடிவை எடுப்பது என்பது குறித்து இந்த கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டிருக்கிறதாம். இதற்கிடையே பார்த்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாளை தங்களது கட்சி தலைமையின் அவசர கூட்டத்தை கூட்டுவதாக சொல்கிறார்கள். இந்த 3 கட்சிகளும் ஒருமித்த கருத்தை எட்டியவுடன் வரும் மே 10ஆம் தேதி திமுக தலைமையை சந்தித்து தங்களது இறுதி முடிவை அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறார்களாம். அதன் பின்னரே திமுக தனது அடுத்த அதிரடி நடவடிக்கையை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதுள்ள அரசியல் சூழலை உன்னிப்பாக கவனிக்கும் போது அரசியல் நோக்கர்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக 9 விதமான சாத்தியக்கூறுகளை முன்வைக்கின்றனர். ஆனால் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு 10ஆவதாக ஒரு அதிரடி திட்டம் திரைமறைவில் திட்டப்பட்டு வருவதாகவும் பரவலாக பேசப்படுகிறது. அதாவது பார்த்தால் திமுகவும் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தருவதாக வரும் செய்திகள் வெறும் புகைச்சலாக இருக்கலாம். எதிரிகளை திசை திருப்பவே இத்தகைய தகவல்கள் பரப்பப்படுகின்றன. உண்மையான திட்டம் என்பது தமிழகத்தின் மீது பெரும் செல்வாக்கு கொண்ட ஒரு பிரபல ஆளுமையை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்து இரு கட்சிகளும் தங்களது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதே என்கின்றனர். இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்த ஒரு மிக பலமான மற்றும் பிரபலமான ஆளுமை தூதுவராக செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் இது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். கொள்கை ரீதியாக மாறுபட்டிருந்தாலும் அதிகாரத்தை மாற்றுவதிலாயோ கற்பற்றுவதாவோ அதிமுக கட்சிகள் மேற்கொள்ளும் இந்த நிழல் யுத்தம் யாருக்கு சாதகமாக முடியும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரசியல் புகைமூட்டத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த 10ஆவது நபர் யார் என்பதும் தமிழகத்தின் எதிர்காலம் யார் கையில் என்பதும் இன்னும் சில நாட்களில் தெளிவாக தெரிந்துவிடும். எப்படி பார்த்தாலும் அந்த நாற்காலியில் உட்கார வைக்க வேண்டியது விஜயைத்தான் என்று மக்களும் ஒருபுறம் கூறி வருகின்றனர். ஒருவேளை அவர் எம்ஜிஆர் மாதிரி தொடர்ந்து அரியணையில் இருந்தால் என்ன செய்ய முடியும் என்ற பதற்றம்தான் இந்த 10ஆவது ஆப்ஷனை நோக்கி நகர வைத்துள்ளதாக சொல்கிறார்கள். எது எப்படியோ தற்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை திமுக ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக முயற்சித்து வருவது பல்வேறு அரசியல் திருப்பங்களை ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டுமில்லாமல் மீண்டும் தமிழகத்தில் திராவிட கட்சிகள்தான் ஆட்சியமைக்கப் போகிறது என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கூறி வருகின்றனர். மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழக முதல்வராக கடந்த 10ஆம் தேதி ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருந்த நிலையில் பல்வேறு கோப்புகளில் அவர் கையெழுத்திடுவது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பதவியேற்ற உடனேயே 3 முக்கிய கோப்புகளில் அவர் கையெழுத்திட்ட நிலையில் அவரை நேரில் சந்தித்து தவேகாவில் இணைவதற்காக அதிமுகவின் 30 எம்எல்ஏக்கள் முடிவெடுத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன.